இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சார், வரப்போற இடைத்தேர்தல்ல டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 60% இருக்கு மேடம். எதனால அப்படி சொல்றீங்க சார்? ஏற்கனவே ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதனால மக்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு மேம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்களான்றதே நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அங்கேயே அவங்க அவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த வாட்டி அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹைன்றது தான் எல்லாரோட கருத்தும் என்னுடைய கருத்தும். நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க மேம்? ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் மக்களுக்காக அவங்க ட்ரைங் ஏதாவது பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனால கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் இருக்கு, அதனால வருவாங்க. என்ன செயல்பாடுகள் மேம் உங்களுக்கு பிடிச்சது? இப்போ வந்தோடனே அவங்க சிங்க பெண்களுக்காக அவங்க சிங்க பெண்கள்னு சொல்லிட்டு போலீஸ் லேடிஸ் போலீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சேஃப்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல சப்போர்ட் அது. எப்படிமா அதை சொல்ல முடியும்? எதை வச்சு நான் வருவாங்கன்றீங்க, இல்ல எப்படி சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க இல்ல, இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இருக்கிற நிலைமை, தமிழ்நாட்டோட நிலைமை பார்த்து நீங்க சொல்லுங்க. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியலையம்மா. என்ன பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன அமெரிக்கா போச்சா, இல்ல சென்னையா தான் இருக்குது? பெரிய வித்தியாசம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியலையம்மா. நோட்டீசபிள் டிஃபரன்ஸ்னு எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. சோ என்ன நினைக்கிறீங்க சார்? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்லைங்களா? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னா இப்போதைக்கு வேற யாரும் ஆல்டர்னேட்டிவ் இல்லாத போது வேற யாரும் நாம சூஸ் பண்றது? இளைஞர்கள் எல்லாருமே வந்து விஜய் சைடு இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஊ பண்றாரு, அவரு தான் வந்து ஒரு ஐடலை நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. இல்லை ஏடிஎம்கே ஒரு ஆல்டர்னேட்டிவா, இல்லை டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இல்லை, வேற யார் இருக்காங்க? விஜய் சார் தான். அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து நல்லா ஓட் பண்ணிக்கார். அவர் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு மக்களுக்கு. அவர் சொல்றது நல்லா செய்வாருங்க, ஹெல்ப் பண்ணுவார் அவரு. அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. எப்படி அதை சொல்றீங்க மேம்? சொன்னா அவரு நம்பிக்கையோட சொல்றாரு. எல்லாமே இப்போ நியூஸ்ல பாக்குறோம் நாங்க. நல்லா அவர் ஹெல்ப் பண்றாரு மக்களுக்கு, ஏழை மக்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்றாரு. எனக்கு பார்த்தா ஒருத்தங்க தெரியும் அவங்க செய்வாங்கங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இதுல இருக்கிறேன் நான். அதனால நம்பிக்கை, இத்தனை பேர் நம்பிக்கை இருக்கனால தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்காது அவங்களுக்கு. இந்த கடந்த சட்டசபை எலெக்ஷன்ல கிடைச்ச வெற்றி இந்த இடைத்தேர்தலில் கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள்ல பாதிக்கு பாதி கிடைக்கலாம், 50-50. விஜய் சார் பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 நல்லா ஃபீல் ஆகுது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அவர் இன்னும் நல்லது செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுங்களா? உங்களுக்கு பிடிச்ச திட்டங்களோ இல்ல நல்ல செயல்பாடுகள் இப்ப நடந்துட்டு இருக்கு? நல்ல செயல்பாடுன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நியூஸ் பார்க்க மாட்டோம். இப்போ இவர் டிவிகேல வந்துட்டு இவர் மினிஸ்டரா வந்ததுல இருந்து நிறைய நியூஸ் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலி எப்படி நடக்குதுன்ட்டு. அது இல்லாம இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட் ஆகட்டும், அவர் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை ஆகட்டும், ரொம்ப இம்ப்ரெஷன் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா 1000 இருக்கு, கண்டிப்பா வருவாப்புல. எப்படி சொல்றீங்க மேம் கண்டிப்பா வருவாங்கன்னு? நீங்க இப்ப வந்து எவ்வளவு நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நாடு எப்படி திருந்திக்கிட்டு இருக்குது. சிங்க பெண் போட்டிருக்கிறாரு, எவ்வளவோ இதுக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால கண்டிப்பா வருவாங்க, ஷியரா சொல்றேன். ஓகே மேம், இப்போ அவர் பண்ணதுலேயே உங்களுக்கு எந்த நலத்திட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் சிங்கப்பெண் போட்டிருக்காங்க, சிங்கப்பெண் பாதுகாப்பு போட்டிருக்கிறாரு. இப்போ மகளிருக்கெல்லாம் வந்து 2500 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே இப்போ ரேஷன் கடையிலலாம் ரொம்ப கியூ இல்லாமல் நல்லா ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆட்சி. தாவே காட்சி ரொம்ப சூப்பர். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. லஞ்சம் கேட்கறவங்க கிட்ட சிஎம் சாரோட பேர் சொன்னா கண்டிப்பா லஞ்சம் வாங்க மாட்டாங்களா? இல்ல சிஎம் சார் இது ஒரு அரசியலுக்காக தான் சொன்ன வார்த்தைங்களா? இல்ல இது நம்பகத்தன்மையா இருக்குங்களா உங்களுக்கு? அப்படி இல்லை மேம். இப்போ என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் ஒரு 8 months முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நான் போயிருந்த போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு 40,000 to 50,000 அந்த இடத்துல நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பட் அவர் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லும் போது, அப்போ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆட்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எனக்காக ஒரு இருக்காருன்ற மாதிரியான கான்ஃபிடண்ட்டாக பேசுறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குல்ல. பட் நான் அப்போது என் லேண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணும் போது அப்போ டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நான் கொடுத்த அந்த ஒரு 40,000 50,000 அதுக்கு மேலே இருக்கிற எத்தனை பேருக்கு பங்கா போச்சுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா. என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் சாரும் சரி, டிவிக்கும் சரி, என்னை பொறுத்தவரை ஒரு ஹோப்
தமிழ்நாட்டோட ஒரு ஹோப் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இல்லையா. அவர் வந்து நம்மளை மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளோ பேரை வந்து இப்போ அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்றது உட்படியுமே அவர் கண்டுபிடிச்சிருக்காருல்ல. ஒரு முதலமைச்சராக நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரத்து செஞ்சிருக்காரு. டெண்டரில் வந்து என்னென்ன பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காருன்னும் போது முன்னாடி நடந்த விஷயங்கள் பின்விளைவுகள் ஏற்படக்கூடாதுன்ட்டு அதையே அழிக்க அவர் நினைக்கும் போது இதுக்கப்புறம் எந்த ஒரு அழிவும் நடக்கக்கூடாதுன்றதையும் அவர் யோசிச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். கேட்டா எங்க விஜய் எங்க அண்ணன் சொல்லுங்க, எங்க பையன் சொல்லுங்க, அதுவே பெரிய விஷயம் தானே. இப்போ அந்த மாதிரி மரியாதைன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரா, நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். வாங்க மாட்டோம், நாங்க கொடுக்க மாட்டோம், கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். இப்படி இல்லை, வாங்குறவங்க வாங்கி தான் மேடம் இருக்கிறாங்க. இப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. வெளியில் இப்போ இதுக்காக தான் சொல்கிற மாதிரி இருக்குது, இடைத்தேர்தலுக்காக அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அதோ ஒரு 50% குறைஞ்சிருக்கும் மேபி. டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக மேபி இருக்கலாம். என்ன மேடம் முடியுமா இது? நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட் முடியுமா? பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம், இல்லை வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், ஒன்றுமே மாறலையா, அப்படியே தான் இருக்குது. மேபி சில இடத்துல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம், மேபி ஒரு சில இடத்துல. பட் இப்போ போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது டிராஃபிக்கு, இப்போ மறுபடியும் டிராஃபிக்லாம் ரோட்டில் தம்புறாங்களே. ஏன் மறுபடியும் என்னைக்கு வாங்குறாங்க? ஹெல்மெட் இல்லைனா 500 ரூபா வாங்குறது, அவங்க இல்லைனா இப்போ மறுபடியும் தம்புறாங்க பாருங்க. 1 month பிஃபோர் இல்லை, அவர் வந்த ஒரு 1 month 45 days இல்லை, இப்போ பார்த்தா என்ன இருக்கே மறுபடியும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இல்லையா காசு இருக்குதே, டெம்பரரி தான் அதெல்லாம். லஞ்சம் மாறவே இல்லை. இப்போ கூட நான் லஞ்சம் கொடுத்து தான் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன். முன்னாடி 2000 ரூபா கேட்ட இடத்துல இன்னைக்கு 5000 ரூபா கேட்குறாங்க அரசு அதிகாரிகள். சிஎம்கிட்ட சொன்னேன்னா எந்த இதுவுமே கிடைக்காது. மாற்றம் வந்து அரசியல்வாதிகளால் மட்டும் இல்லை, பீப்புளும் அவங்களும் அரசியல்வாதி தானே. அரசியல்வாதியும் ஒரு மனுஷன்தான், அரசு அதிகாரிகளும் ஒரு மனுஷன்தான். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ராங்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியல் கட்சி மாறிச்சுன்னா ஊழல் ஒழிஞ்சிரும், அரசியல்வாதி மாறினா ஊழல் ஒழிஞ்சிரும் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மாறவே மாறாது. இது தனிப்பட்ட ஒழுக்கம். அது மனுஷங்க நம்மளும் மாறணும், தண்டனைகள் கடுமையாகணும். அதுக்குள்ளே எந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்திருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் எதை வச்சு லஞ்சம் ஒழிஞ்சிரும்னு சொல்கிறீங்க? ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கூட்டுறதுக்காக ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை, எதை வச்சு நீங்கள் வந்து அரசு மாறினா வந்து ஊழல் ஒழிஞ்சிரும்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எந்த ஸ்டெப் அந்த கட்சிக்காக அந்த புதுசாக வந்திருக்க அரசாங்கம் எடுத்திருக்கு? எதுவும் மாறாது, இன்னும் இருக்குது, எல்லா செக்டர்ல இருக்கு. லஞ்சம் வாங்காம இருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி வாங்கினா அவர் தண்டனை கொடுப்பாரு, அவ்வளவுதான். இப்படி வாங்குறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா பனிஷ்மெண்ட் தருவார்.